ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரோட் சைட்லலாம் காளான் விற்பாங்கள்ல, அந்த காளான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் போதும். எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. கழுவி வச்சுருக்கிறேன். இது மாதிரி தான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 1/4 கிலோ கோஸ் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. அப்புறம் இது கூட மைதா மாவு ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கோஸுங்கிறதுனால கம்மியாகவே சேர்த்துப்போம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது மைதா மாவு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் இந்த காரத்துக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். 1 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுருவோம். அப்புறம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம தண்ணியில் கழுவிறனால அந்த ஈரப்பதம் இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து போண்டா பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிங்க. நிறைய தெளிச்சிங்கன்னா இதாகிடும். இந்த போண்டா பதத்துக்கு மாவு பனைஞ்சி வச்சாச்சு. இதை போட்டு நம்ம இனி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி தெளிக்கல, லைட்டாக தான் தண்ணி தெளித்தேன். நிறைய தண்ணி தெளிச்சிடாதீங்க. அந்த கோஸில் கூட நமக்கு அந்த தண்ணி உருகி வர்றதுனால தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி தெளிங்க. எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா பொரித்து எடுக்கணும். கொஞ்சம் நல்லா சின்னதாகவே போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளெல்லாம் வேகாது. அதனால் சின்னதாக போட்டிருக்கேன். சும்மா போண்டா மாதிரி தான் போட்டிருக்கிறேன். நல்லா செவந்து வெந்ததும் எடுத்துருவோம். பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இதை நல்லா பிரித்து எடுத்து வச்சுருவோம். காளான் மாதிரி செய்கிறதுக்கு இப்படி பிச்சு வச்சுக்கணும். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சே பிச்சுக்குங்க. எல்லாம் உதிர்ச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். எல்லாம் சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். இனி அந்த கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிச்சிடலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுருவோம்ல. அது நல்லா வதங்கட்டும். இது வதங்கும் போதே நமக்கு இது ஒரு மாவு கரைச்சி ஊற்றணும். அந்த மாவு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட கொஞ்சம் உப்பும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறேன். ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இந்த காரத்துக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை உள்ளே ஊற்றிடுவோம். நமக்கு என்னென்ன சாஸ் பிடிக்குமோ எல்லா சாஸுமே ஊற்றலாம். நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஊற்றிருக்கேன். என்னென்ன ஃப்ளேவர் நிறைய பிடிக்கிறவங்க எந்த சாஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாவு உள்ளே ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது இந்த மாவு தான் அந்த கிரேவி பதம் வரும். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி நம்ம விரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த இதை உள்ளே போட்டு கிண்டிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ரோட்டு கடை காளான் இப்படி தான் இருக்கும். நம்ம இது முட்டைக்கோஸில் செஞ்சுருக்கோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நம்ம முட்டைக்கோஸில் செஞ்சுருக்கோம். ரோட்டு கடையில் முட்டைக்கோஸ் தான் போடுவாங்க. இது நம்மகிட்ட காளான் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு கூட செய்யலாம். அதை வச்சுட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான
காளான் கிரேவி, ரோட்டு கடை காளான் கிரேவி ஈஸியான மெத்தடில் செஞ்சாச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.